நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கட்டடிப்போம் காரேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு. கட்டடிப்போம் காலேஜுக்கு, காதலிப்போம் மேரேஜுக்கு. ஐயோ மறைச்சி பாத்தா நம்ம பின்னாடி எப்படி பாடிட்டு வரானுங்க பாரு. ஆச்சரியமா இருக்கு. பின்னாடி பாடிட்டு வராங்க, நான் முன்னாடி எல்லாம் பாடிட்டு வரேன். அவனுக்கு முன்னாடி தான் பாடுறானுங்க, நம்ம பின்னாடி பாடிட்டு வரானுங்கன்னு சொல்றேன். என்னங்கடி முன்னாடி பின்னாடின்னு பஞ்சதந்திர காமெடியா? அதான் ஒர்க் அவுட் ஆகலையே, அதையே ஏன் திருப்பி சொல்றீங்க? மிஸ்டர், இதுக்கு பின்னாடி என் பின்னாடி அலைஞ்சீங்க அப்புறம் செருப்பு பிஞ்சிடும். அடி மட்டும் தானே எங்களுக்கு கிடைக்கும். செருப்பு பிஞ்சினா உங்க செலவு தானே. என்னடா மச்சான்? நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? கிட்னியா கேட்டேன்? உன் இதயத்துல ஒரு இடம் தானே கேட்டேன். நான் என்ன ரியல் எஸ்டேட் பிசினஸா பண்றேன் உனக்கு ஒரு இடம் அலாட் பண்றதுக்கு? இந்த ஹியூமர் கிளப்ல அடிக்கிற மொக்க ஜோக்கெல்லாம் அடிச்சு என்ன கலாய்க்காது. நீ ஏன் என்கிட்ட மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டேங்கிற? ஆமா, நேத்து இப்படிதான் மூஞ்சியை கொடுத்தேன், முத்தம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எச்ச பண்ணிட்டு போயிட்டியடா பொறுக்கி. உன் மூஞ்ச க்ளோஸ் அப்ல பாக்குறதுக்கு குப்பை தொட்டி மாதிரியே தெரிஞ்சிருக்கும், அதான் எச்ச துப்பிட்டான் இல்லையா ராஜா? நொல்லையா ராஜா, வெண்ண திரண்டு வர நேரத்துல பானைய உடைச்சிட்டியேடா. அவளை வெண்ணன்றியாடா? யாரா நீ? இதயமதை கோயில் என்றே, நீ தேவி என்றேன் ஏற்கவில்லை. எப்பா ஒன்னே மேனன் உதித் நாராயண் போற அந்த காலத்துல ஓல்ட் ஆர்டிஸ்ட்ல போனா எப்படா உனக்கு காதலிப்பான்? யோ, சிம்ரன் ஜோதிகா ரேஞ்சுக்கு இருந்தா உன்னி மேனன் உதித் நாராயணன் வாய்ஸ்ல பாடலாம். சரோஜா தேவி சாவித்ரி மாதிரி இருந்தா இந்த வாய்ஸ்ல தான் பாடுவாங்க. பாத்தீங்களா லெஃப்ட் ரைட்? என் தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்கான்னு சொல்றோம். அதுல தலைவா, உன் தங்கச்சி அவ்வளவு வயசான பார்ட்டின்னு நக்கல் பண்றான். ஆமாண்டா, நான் இவனை நக்கல் பண்றேன், இவன் தங்கச்சியை லவ் பண்றேன். அதுக்கு என்னடா இப்போ? அப்ப இவங்க அக்கா என்ன பண்ண போற? யா விட்டா என் குடும்பத்தை எழுப்ப போல இருக்கா? சொல்றதுக்கு உன் வீட்டுல பொம்பளைங்களே இல்லையா? சொல்லலாம், அவங்களா என்ன மாதிரி தான் இருப்பாங்க. அதுங்களை நீங்க லேடிஸ்னு ஒத்துப்பீங்களா? என் தங்கச்சியை காதலிக்கிறத விட்டுட்டு மரியாதை வேற வேலை இருந்தா போய் பார். அப்ப எனக்கு இன்கம் டாக்ஸ் ஆபீசர் போஸ்ட் வாங்கி கொடு, நான் போயிட்டே இருக்கேன். நான் பார்த்த டவுசர் போட்டவனே. டேய், நான் டவுசர் போடும்போது பார்த்தது உன் தப்புடா. நீ டவுசர் போடுறத பார்த்ததனால தான் இன்னைக்கு அவன் தங்கச்சி பின்னாடி சுத்துறதையும் கவனிச்ச, எல்லாத்தையும் பார்க்கறதும் நான் வேலை. டேய், எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு நீ என்ன எக்ஸ்போர்ட் சூப்பர்வைசரா? டேய், இன்னைக்கு சொல்றேன்டா, என்ன 7 நாள்ல உன் தங்கச்சியை தூக்குறேன். நீ பெரிய இதுவா இருந்தா தடுதா பார்க்கலாம். பெரிய இதுனா புதுசா சொல்ல. அது சென்சார் கட் வார்த்தை. இப்போ எனக்கு புரிஞ்சு போச்சு நீ எதை சொல்றேன்னு. அடிக்கடா தலைவா, அவன் அதைத்தானே சொல்றான். அதைத்தான் சொல்றான். டேய், தைரியம் இருந்தா முழுசா சொல்றா பார்க்கலாம். டேய், அத முழுசா தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற? அதுல தலைவா, அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம் தான். ஆமா, அது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் உள்ள வார்த்தை அசிங்க முடிச்ச வார்த்தைடா. அடிக்கடா அவனை. அண்ணே 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 அண்ணே, என்ன அடிச்சிட்டாங்க அண்ணே. யாருடா அடிச்சா? முத்துக்காளையோட ஆளுங்க என்ன அடிச்சிட்டானுங்க அண்ணே. எப்படா அடிச்சா? காலையில 9:30ல இருந்து 10:30க்குள்ள. டேய், அது என்ன முகூர்த்த நேரமாடா? 9ல இருந்து 10:30ன்னு சொல்ற? ஆமா, எதுக்குடா அடிச்சா? டேய் நாயே, செயின் ஜெய்பால், பாத்ரூம் கதவுல இல்லடா தாப்பால், உள்ள எப்படா வந்தா தனபால்? அண்ணே, நான் முத்துக்காளையோட தங்கச்சியை உயிருக்குயிரா காதலிக்கிறேன்னு. டேய், காதல் கதையை சொல்றதுக்கு கக்கூசடா கிடைச்சது, வாடா வெளிய. அண்ணே, இது எதுக்குண்ணே? இதுக்கு பேரு மக்கு. அடி வாங்கிட்டு வந்த நீ மக்கு. இதை இப்படி தூக்கி போட்டு வந்துட்டா அதுக்கு பேரு கிக்கு. நீ வந்த விஷயத்தை கக்கு. எங்கத்த கக்குறது? அவன் தான் நெஞ்சில பக்கு பக்குன்னு குத்திட்டானே. அவன் நெஞ்சில குத்துனான் பக்கு, அவன் தங்கச்ச பார்த்து நீ சொக்கு. போதுண்ணா இந்த விளையாட்டு. என்ன அடிச்சவன கேட்பீங்களா மாட்டீங்களா? கேப்பண்டா, செயின் ஜெய்பால் ஆளுன்னு தெரிஞ்சுமாடா உன் மேல கைய வச்சான். உங்க பேரை சொன்னவனதான் அடிக்கவே ஆரம்பிச்சான். உன் மேல கைய வச்சா நான் வருவேன்னு தெரிஞ்சுமாடா அடிச்சான். தெரிஞ்சே அடிச்சான். எப்படிரா அடிச்சான்? இப்படித்தான் அடிச்சான். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா, செந்தியனக்கா, நீ சித்தாக்கோ சிரிச்ச சொல்லக்கா, முத்து பல்லக்கா, அது என்னமோ என்னமோ. அண்ணா, அவன் அடிச்சது கூட எனக்கு வலிக்கலண்ணே. ஆனா வந்ததுல இருந்து இப்படி லந்து பண்ணிட்டு இருக்கீங்களே, உங்க லோலாயம் தான் என்னால தாங்க முடியலண்ணே. டேய் விர்ரா, இந்த சிச்சுவேஷன் இந்த சாங் சூப்பர்ரா, அதான்டா போட்டேன். எங்கடா என் வண்டி? எர்ரா வண்டிய.
ஏடா இந்த செயின் ஜெய்பால் 7 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வரேன்னா மணி 7க்கு மேலே ஆகுது ஆளை காணும் பயந்துட்டானா அவனா பயப்படுவான். நேத்து எங்க வீட்டு காம்பவுண்டாண்ட ஒளிஞ்சுக்கின்னு நான் வரும்போது கத்தி பயமுறுத்திட்டான். அதுக்கு நீ என்ன செஞ்ச? உடனே நான் அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்துனேன். என்ன டேய் இடி இடிச்சாதானடா அர்ஜுனா அர்ஜுனான்னு கத்தணும். அவன் பயமுறுத்தி ஒரு இடி இடிச்சான், அதான் கத்தினேன். தப்பா? பாருப்பா இந்த செயின் ஜெய்பால் எதையும் அடிச்சுங்கிறான்ப்பா. தலைவா நான் மாவிதா காட்டுறான் பாத்தியா? ஆமாடா ஜெமினி சர்க்கஸ்ல கூட நான் இந்த மாதிரி பார்த்தது இல்ல. ஒரே சிரிப்பா வருதா? டேய் என்னோட தான் பண்ணுவானா போய் கேட்டுவோம். தலைவர் இதே வித்தைய மறுபடியும் செஞ்சு காட்ட முடியுமான்னு கேட்டாரு. டேய் சொத்த காட்டுற வித்த வச்சிருக்கா நோட்டு கத்த. என்கிட்ட நோட்டு கத்த இல்ல தேங்காய் பத்து தான் இருக்கு. இந்த அப்படியே அச்சக்கா மூக்கு நிறைய போடுறான்டா பொடி. எவனுக்காவது இருக்குதாடா என்ன மாதிரி முடி? தீபாவளிக்கு நான் வெடிப்பேன்டா வெடி. இதுதான்டா என் அடி. அடிக்கிறதுக்கு முன்னாடியே நீ நடி. என்ன தாடி தனியா வந்திருக்கு? ஆமா சரியா கம்மு போட்டு ஓட்டல அதான் தனியா வந்திருக்கு. கூட உன் கிருதாவை அனுப்புறியாடா? டாய் பாத்தியா என் மலத்தை காட்ட படையோட வந்திருக்க. நீ படையோட வருவ தெரிஞ்சுதான் நான் 5 ரூபா கொடுத்து ரின்சோலினோட வந்திருக்கேன். உங்க ஆளுங்க எல்லாருக்கும் தடவி சொல்லுடா. டாய் என்கிட்ட மோதாத. மோதனை எவனும் அட்ரஸோட இருந்ததில்ல. டேய் தெரியும்டா எங்க தெருப்பாளைய திருடின்னு போய் வச்சுக்கிட்டு எங்க வீட்டு நம்பர் அழிச்சு அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுவேன். ஆனா இந்த செயின் ஜெய்பால் எதுக்குமே கவலைப்பட மாட்டான்டா. ஏன்னா எனக்கு தான் எவனுமே லெட்டர் போடுறது இல்லையடா. நான் நினைச்சா எந்த கிளியும் அடையாம இருந்தது இல்ல. அதை கொண்டு வந்து என் கொண்டுக்குள்ள அடைக்காம இருந்தது இல்லை. தெரியும்டா நீ ஒரு கிளி ஜோசியம் பாக்குறவன். ஆனா எந்த கிளியும் நம்பி இல்லடா இந்த செயின் ஜெய்பால். ஏன்னா நான் கைரேகை பாக்குறவன். அப்ப என் கைய பார்த்து சொல்லு, நான் என்ன ஆவேன்? டேய் நீ பிரதமர் ஆயிடுவ. டெல்லிக்கு போயிடுறா. டெல்லிக்கு போறதுக்கு யார்கிட்ட வழி கேக்குறது? டெல்லி எருமை கிட்ட கேளுடா. டெல்லி எருமை எப்படி இருக்கும்? உங்க தாத்தன் உயிரோட இருக்கானாடா? இல்ல. அப்ப உங்க அப்பா இருக்காரு. அப்ப அவங்கிட்ட போய் கேளுடா. அப்ப டெல்லிக்கு எப்படி நான் போறது? டேய் லாரியில போற நாய் தானடா. எந்த டிரைவர் உன்னை பாவம் பார்த்து ஏத்திட்டு போறானோ அது வரைக்கும் ரோடு ஓரத்துல நின்று கையை ஆட்டிக்கிட்டே இருடா. சரிண்ணா. டேய் ராத்திரி நேரத்துல கையாட்டாதடா. எந்த டிரைவர் எந்த மூட்ல வரான்னு சொல்ல முடியாதுடா. டேய் டாய் என்ன கத்தி பேசுற? பயந்துருவேன்னு நினைச்சியா? ஜக்கா முதல்ல கத்தி பேசுன இப்ப என் தேங்காய் திருவுற கத்தி பேசுதுடா. வந்து மோதி பாடுறா. டாய் நான் சிங்கம்டா. உன்கிட்ட மோதுனா அசிங்கம். அதுக்கு தான் பூனை படம் வச்சிருக்கேன். இறக்கி விட்டா என்ன ஆகும் தெரியுமா? தெரியும்டா எங்க வீட்டுல இருக்க பாலெல்லாம் திருட்டு தனமா குடிச்சிட்டு போயிடும். டாய் ஜானே. டேய் ஜானி உன் மூஞ்சில அடிக்க போற எருமை சாணி. டாரி டேய் ஹரி நீ வந்து அக்கல கொஞ்சம் சொரி. என்னடா அது எல்லாத்தையுமே ரைமிங்காவே பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப பார் ஜான் நிக்கலஸ், ஜிம் காரர், ஆர்னால்டு, சில்வஸ்டர் ஸ்டாலன், ஸ்டாம்ப் ஸ்பான். டேய் ஜானே ஜிம்மே பாண்டே அர்னால்டு. டேய் இன்னொரு முறை சொல்றா. முக்கிய ஆயிட்டல இன்னொருத்தர் சொல்றான் பார். ஜான் நிக்கலஸ், ஜிம் காரே, ஆர்னால்டு, சில்வஸ்டர் ஸ்டாலன், ஜேம்ஸ் பாண்ட். ஜானே ஜிம்மே கேரி பாண்டே. டேய் கடைசியா எதுடா முடிச்ச? பாண்டு. டேய் பாண்டே உனக்கு ஏன்டா இவ்வளவு காண்டே? உங்களெல்லாம் வச்சு ஆட போறேன் கில்லி தாண்டே. இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஃபுல் பேரையும் வச்சு ரைமிங்கா பேச பாப்போம். சொல்லு 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 சொல்லு. கட்டி பார்த்தேன் புத்தாங்கச்சி தாளம் வந்தது பாட்ட வச்சி. கட்டி பார்த்தேன் புத்தாங்கச்சி தாளம் வந்தது பாட்ட வச்சி. தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி, தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி. தூக்கி எறிஞ்சா கண்ணு குளமாச்சி. சபா